எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இறைவன் 3 தொழில்களை செய்ய சொன்னார். எல்லா உயிர்களையும், இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், எல்லாமே. அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறோம். வாழ்வு என்பது என்ன? 3 வார்த்தைகளால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கன்சம்ஷன், நல்லா சாப்பிடுங்க. ரிப்ரொடக்ஷன், நல்லா பிள்ளை பெற்றுக்குங்க. 3வது அடாப்டேஷன். இங்கே தண்ணி இல்லைன்னா, இங்கே இயற்கை அழிந்து விட்டால் வேறு ஒரு ஊருக்கு நாம் மாற்றி சென்று தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த 3 வார்த்தைகள் தான் எல்லா உயிர்களுக்கும் கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லலாம். இந்த 3 செய்யுங்கள். இந்த 3ஐ நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகின்றீர்கள். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு சிறப்பான சில விதிகளை அவர் கொடுத்தார். சிறப்பாக மனிதன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் படைப்பின் சிகரம் மனிதன். வானதூதர்களை விட ஒரு சிறியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மகிமையும் மேன்மையும் ஆடையாக அவன் சூடிக்கொண்டிருக்கிறான். ஸோ மனிதன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். மனிதன் தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும், படைப்பை புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுவார், மனிதன் மூலம்தான் இறைவனுக்கு நாம் நன்றியையும் வணக்கத்தையும் கொடுக்க முடியும் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார்.